Hello guys, welcome back to Sona Cakes YouTube channel. Today நம்ம சேனல்ல எப்பவும் போல கேக் ரெசிபி பார்க்கல. நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஒரு பானிபூரி, எல்லாருக்குமே பானிபூரி அப்படினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம பானிபூரி ரோட் சைடுல தான் நம்ம அதிகமா சாப்பிட்டுருப்போம். எப்பவாவது ஏதாவது மால் அந்த மாதிரி போனா ஒரு சிலர் சாப்பிட்டுருப்பாங்க, ஒரு சிலர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா ரோட்டு சைடுல கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்க. அதை இன்னைக்கு நம்ம ஹோம்மேடா எப்படி ஹெல்த்தியாவே நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பானிபூரி நம்ம வீட்ல செய்ய முடியாது. ஆனா அதுவும் வீட்ல பண்ணலாம். ஆனா அது என்ன கொஞ்சம் தனி ப்ராசஸ். அதுவும் ஹோம்மேடா வேணா நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு ரவை அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு அது மட்டும் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி வச்சிருக்கோம். அதை வச்சு இன்னைக்கு நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு ஆயில் போட்டா போதும். ஏன்னா இந்த பானிபூரிக்கு ஃப்ரை ஆகுறதுக்கு நிறைய ஆயில் தேவையே படாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 5 நம்ம போட்டிருக்கோம். அது நம்ம மாத்தி போடணும்னு இல்ல. ஏன்னா அது கரெக்டா ஃப்ரை ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். நம்ம ஃபிளேம் மட்டும் கொஞ்சம் லோல வச்சா ஓகேவா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுதுல, பிரவுன் கலர் வருதுல, அதனால ஃபிளேம் மட்டும் கொஞ்சம் லோவா வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது கடையில நம்ம சாப்பிடுறது பிரிசர்வேட்டிவ்ஸ்ல நிறைய ஆட் பண்ணுவாங்க. நிறைய மிக்ஸ் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சரி ஓகே நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி நான் போட்டேன். ஏன்னா நம்ம கேக் பண்றதுனால நமக்கு தெரியும்ல, எல்லாமே இப்போ ஹை டேஸ்டா இருக்குன்னா அதுல நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க. டேஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அதுல எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப எந்த ஃபுட்னாலுமே நம்ம கிளீனா நான் கண்டுபிடிச்சிருவேன். இதுல ஹையா ஆட் பண்ணிருக்காங்க, அதுல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு ஓரளவு நமக்கு தெரியும்ல. அது ஹையா யூஸ் பண்ணிருக்காங்க, இது கம்மியா யூஸ் பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம சரி வீட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி நினைச்சிருந்தேன். வீடியோ எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால நான் சரி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இதை நான் ஷேர் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு நம்ம குக்கர்ல அவிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம புதினா அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, 2 மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன அளவு புளி மட்டும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இதை மிக்சியில நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லிக்யூடாட்டு வர்ற அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஜூஸ் நமக்கு கம்மியா தானே கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இதுல கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு அதுல நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லா நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா நம்ம ஒரே நாள்ல சாப்பிட்டு முடிக்க முடியாது. சோ நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்ம கொஞ்சமா எடுத்து அதுல நமக்கு எவ்வளவு தேவையோ வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த இது பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நம்ம இப்ப ரெடி பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த அந்த பொட்டேட்டோ எல்லாமே நம்ம அந்த தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதுல கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் இந்த சீரகம், அப்புறம் ஒரு 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியா. நம்ம ஆம்லேட் கட் பண்ணுவோம்ல, ஆம்லேட் பண்றதுக்கு அத மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதுலயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுப்பாங்கல்ல, நமக்கு அதுக்கு வீட்ல பருப்பு இது பண்றதுக்கு ஒண்ணு உண்டுல, அதை வச்சு பண்ணி எடுத்தாலும் ஓகே. அது இல்ல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கை வச்சு நம்ம கையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் ரொம்பவே ஒரு டேஸ்டியா இருக்கும். சும்மா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா பானிபூரியில இதை நிறைய வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம ரோட்டு சைட்ல சாப்பிடுறத விட நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாவே இருக்கும். அந்த பல்லாரி மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அந்த புதினா ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் ஸ்டஃபிங், அப்புறம் பானிபூரி இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிளேட்ல நம்ம பானிபூரி எடுத்து அதை குட்டி குட்டியா ஹோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் அந்த புதினா ட்ரிங்க் நம்ம எல்லாத்துலயுமே அது அதிகமா ஊத்த வேண்டாம், கொஞ்சமா அப்படி ஒரு தேவைக்கு ஏத்தாப்புல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் கூட. ஏன்னா கடையில எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பாக்குறீங்க ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ரெசிபி வேணும்னா அதையும் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? பாய்.